ஹோர்மூஸ் நீரிணையை திறக்காவிட்டால் கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் உலகெங்கிலும் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு கடுமையாக அதிகரித்துள்ளது. குறிப்பாக ஈரான் ஹோர்மூஸ் நீரிணையை மூடி வைத்திருப்பதால் கச்சா எண்ணெய் வர்த்தகம் பெரிதளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் தாக்கத்தின் காரணமாக அமெரிக்காவிலும் எரிபொருள் தட்டுப்பாடு அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் ஈரான் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்த அமெரிக்காவின் அதிநவீன போர் விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்திய நிலையில் அந்நாடு மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகள் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளன. ஈரானின் மாக்சார் நகரில் உள்ள பெட்ரோகெமிக்கல் ஆலை மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதில் அந்த ஆலையில் பணியாற்றிய 5 பேர் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஈரான் இடைவிடாமல் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது. அவற்றை இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் நடுவழியில் தாக்கி அழித்தன. குவைத்தில் உள்ள எண்ணெய் ஆலை மீதும் ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இதில் அந்த ஆலை பலத்த சேதமடைந்ததாக குவைத் அரசு தெரிவித்துள்ளது. அதே நேரம் அமெரிக்காவின் அனைத்து விதமான எச்சரிக்கையையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்காவின் போர் விமானத்தில் இருந்த ஒரு வீரர் மீட்கப்பட்ட நிலையில் மற்றொரு வீரரை தேடும்படி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இன்றைய தினம் ஈரானின் மின் நிலையங்கள் மற்றும் பாலங்களை தகர்க்கும் நாளாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை அன்று ஈரானுக்கு முடிவு கட்டப்படும். ஹோர்மூஸ் நீரிணையை திறக்காவிட்டால் கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் உலகெங்கிலும் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு கடுமையாக அதிகரித்துள்ளது. குறிப்பாக ஈரான் ஹோர்மூஸ் நீரிணையை மூடி வைத்திருப்பதால் கச்சா எண்ணெய் வர்த்தகம் பெரிதளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் தாக்கத்தின் காரணமாக அமெரிக்காவிலும் எரிபொருள் தட்டுப்பாடு அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் ஈரான் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்த அமெரிக்காவின் அதிநவீன போர் விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்திய நிலையில் அந்நாடு மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகள் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளன. ஈரானின் மாக்சார் நகரில் உள்ள பெட்ரோகெமிக்கல் ஆலை மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதில் அந்த ஆலையில் பணியாற்றிய 5 பேர் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஈரான் இடைவிடாமல் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது. அவற்றை இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் நடுவழியில் தாக்கி அழித்தன. குவைத்தில் உள்ள எண்ணெய் ஆலை மீதும் ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இதில் அந்த ஆலை பலத்த சேதமடைந்ததாக குவைத் அரசு தெரிவித்துள்ளது. அதே நேரம் அமெரிக்காவின் அனைத்து விதமான எச்சரிக்கையையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்காவின் போர் விமானத்தில் இருந்த ஒரு வீரர் மீட்கப்பட்ட நிலையில் மற்றொரு வீரரை தேடும்படி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இன்றைய தினம் ஈரானின் மின் நிலையங்கள் மற்றும் பாலங்களை தகர்க்கும் நாளாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை அன்று ஈரானுக்கு முடிவு கட்டப்படும்.